வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நிஃப்டி 50யோட ஃபியூச்சர் வியூ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸோட நிலைமை இப்போ இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை தான் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப க்ரூஷியலான டைமு. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கரெக்ஷன் அகைன்ங்கிறத வந்து டச் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக உங்களோட டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிட்டு வந்து இருந்தது. ஓகேங்களா? ரீடெஸ்ட் பண்ணி இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மேலே போகல, கீழே வந்துருச்சு. ஸோ இதே நமக்கு தெரிஞ்சுது. இதே வந்து நீங்கள் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போத்த ஆக்சுவல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்படி பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக் அவுட், அதாவது 23,360 அந்த 50, ஓகேங்களா, 350 அந்த பிரேக் அவுட் மட்டும் ஸ்ட்ராங்காக நடந்ததுன்னா கன்ஃபார்ம் டவுன் ட்ரெண்ட் தான். நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ரொம்பவே கீழே போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு 21,000 21,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துன்னா இங்கே பாருங்கள் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட், இந்த பிளாக் வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக்கு இதாண்டா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் 21,000. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா 21,200. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் இதை மட்டும் பிரேக் அவுட் நடந்ததுன்னா கன்ஃபார்ம் அங்கே தான் வரப்போகுது மார்க்கெட். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக கீழே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 20% கரெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது கரெக்ஷன் மட்டுமே, கிராஷ் கிடையாது. பொறுமையாக நடந்துகிட்ருக்கு எல்லாமே. ஸோ அதனால் மார்க்கெட்டை விட்டு எஃப்ஐஎஸ் எல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேயே 100 பாயிண்ட் மேலே போயிட்டு 120 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளால் என்ட்ரி போட முடியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா, பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி போட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா நம்ம கன்ஃபார்ம் ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா இதையும் மேனிபுலேட் பண்ணி தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு ஸ்பீட்லேயே, மொமெண்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட்டும் நடந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனால் ஒரு சில இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருந்தது. அந்த பேட்டர்ன் நான் ஃபார்ம் பண்ணோடனே கீழே தான் போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக, அது ஒரு சடன் மூமெண்ட் தான். ஓகேங்களா? சட்டுன்னு இறக்கிட்டானுங்க. ஸோ இது பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ரத்த கலரியாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ட்ரி போட்டு 1:2 டார்கெட் போட்டோம்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ரேர் கேஸில் யாருக்காச்சும் டார்கெட் ஹிட் ஆயிருந்தனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு அடிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து ரேர் கேஸ். ஓகேங்களா? ஸோ ரேர் கேஸ் இல்லாட்டி நாங்கள் வரும்போது மேனுவலாக க்ளோஸ் பண்ணவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். பட் ஆனால் எல்லாட்டி பிரேக் அவுட் கொடுக்கும்போதே என்ட்ரி கொடுத்தவங்களுக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த ஒரு இது, ஓகேங்களா, ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அந்த இதில் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி மேலே இருந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டோ 220 பாயிண்ட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு கிடச்சிருக்கும். சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 800 புள்ளிகள். நான் வந்து ஆக்சுவலாக சென்செக்ஸில் தான் நான் பண்ணேன். ஏன்னா சென்செக்ஸில் நான் மார்க் பண்ணி இந்த லெவலில் கரெக்டாக அது டச் பண்ணிச்சு. நிஃப்டியில் வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ மேலே போயிட்டு ஸ்வீப் ஆன உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருந்தேன் 103 ரூபாய்க்கு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 612 ரூபா போகும்னு எதிர்பார்க்கல. ஓகேங்களா? ஸோ பட் நான் வந்து டார்கெட் வந்து 300 போட்டதுனால எனக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அடுத்து ஒரு வித்தின் மினிட்லேயே. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நடந்துருந்தது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிச்சு. இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸையும் கீழே ஒரு டார்கெட் கொடுத்துருந்தா அதையும் பிரேக் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம கொடுத்த பிளாக் தான். ஸோ மறுபடியும் இந்த பிளாக்கை வந்து டச் பண்ணிட்டு ஒன்று பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதாவது 23,780 ஓகேங்களா, 23,800 ஸ்ட்ராங்காக மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே போகும். அப்படி இல்லைனா கீழே தான் வரப்போகுது மார்க்கெட். 750 டச் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் அதில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அதை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் மேலே போகும். மேலே போனால் பெருசாக போகாது. மேலே இன்னொரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கை பிரேக் பண்ணும். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ண தான் மார்க்கெட் மேலே போகுதுங்கிறத நம்மளாலே கன்ஃபார்மே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கீழே வரணுன்னா வந்து எதை கொடுக்கலான்னா, ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப தூரமாக இருக்குது, 537, இது 357 இருக்குது.
ஓகே. இன்னைக்கு தான லோ. அது இன்னைக்கு தான லோவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். நீங்களும் மேனுவலாக மார்க் பண்ணி பாருங்கள். எப்போ என்ன மட்டும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணுறது, ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ வச்சு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நான் சிம்பிளாக தான் கொடுத்துட்ருக்கேன். ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோஸை வச்சு நம்ம வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுக்க போகிறோம், இதை கொடுச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா அடிக்கட்டும். நம்மளோட டார்கெட் வந்து 1:2 டார்கெட் போட போகிறோம். நமக்கு அடிச்சதுன்னா போதும். நமக்கு தேவை 40 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லோவை மார்க் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான லோவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ அதாவது 23,500. ஓகேங்களா? 500 பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து கீழே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 23,357. ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மறுபடியும் ஃபர்தராக கீழே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கணும்னு எடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்துன்னா ஐயர் ரெடியாக நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்காக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ எங்கே என்ட்ரி போனோன்னா 200 சொல்லியிருந்தேன். 205 கீழே வரைக்கும் நமக்கு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. நான் வந்து 650 சொல்லியிருந்தேன், அது இறங்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் நான் வந்து 1450 கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 1490 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. 60% ரீட்ரேஸ்மெண்ட் மேக்ஸிமம் பாசிபிள். ஏன்னா 50%ங்கிறது வந்து ப்ரீமியம் விட கொஞ்சம் பாதி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு. ஓகேங்களா? நமக்கு 60% டிஸ்கவுண்ட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கிடைக்கும். 40%லே ஒரு 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 கிலோ தக்காளியோட விலை 100 விற்றது திடீர்னு 40 விற்கிது இந்த ஒரு கடையில் மட்டும். அப்படின்னா நம்ம வந்து மற்ற மார்க்கெட்டை விட்டு நீங்கள் தான் போய் வாங்குவோம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சிம்பிள் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சிம்பிளாக வந்துன்னா ஒரு ஹெட் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகினு இருக்குது. ஸோ பார்ப்போம். பட் ஆனால் இது வந்து லோவர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையர் லோவும் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து நம்ம மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை இப்போதைக்கு சென்செக்ஸுக்கும் இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிஃப்டியை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாறுதல் வரும். ஏன்னா அது 30 ஸ்டாக்ஸ், இது 50 ஸ்டாக்ஸ் இல்லைவா? ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருங்க அதுக்கான லெவல்ஸ் போட்டுடலாம். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஓகே, 2 இருக்குது. 76,800. ஓகேங்களா? ஸோ 76,800. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 77,450. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸு கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக கீழே பிரேக் பண்ணினா கீழே போகலாம். ஓகேங்களா? மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போ கொடுத்துருக்க அந்த 79,000 தான். அது 79,020 அந்த பாயிண்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுதான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணிச்சுனா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். 5 மினிட்டில் வந்து ஃபர்தராக நான் ஒன்று கொடுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதை வந்து இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் மட்டும் என்ட்ரி கொடுங்க. நான் இப்போது சொல்கிறேன், எதையுமே வந்து பிரேக் அவுட் பண்ண உடனேவெல்லாம் என்ட்ரி கொடுக்காதீங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டில் மட்டும் என்ட்ரி கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃபர் சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து நீங்கள் பண்ண புள்ளைக்கும் கீழேயும் வரலாம், இல்லாட்டி மேலேயும் போகலாம். ஸோ அதையும் பார்த்து என்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் உங்களோட ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.